அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலை பப்ளிக் பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது என்னுடைய பாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லிங்க்கை எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு நான் இமீடியட்டாக நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ஒரு பிடிஎஃப் ஃபைலை எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது எப்படி வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அது எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்கிட்ட ஒரு 5 ஃபைல் இருக்குது. இந்த 5 ஃபைலை நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ண போகிறேன். அதை ஷேர் பண்ண போகிறேன். எப்படி பாருங்கள். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் drive.google.com அப்படின்னு சொல்லி முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா மை டிரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 GB யூஸ்டுன்னு இருக்குது. 15 ஜிபிக்கு 53 MB தான் யூஸ் ஆகிருக்குன்னு இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இருக்கும் பொழுது தான் இந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் நியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறதுக்காக ஒரு ஃபோல்டரை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ க்ரியேட்னு கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ண உடனே இங்கே வந்து அந்த ஃபோல்டர் வந்து இங்கே க்ரியேட் ஆகும். இந்த க்ரியேட் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் அப்படி இல்லைன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். எங்கே க்ரியேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி பிளாங்காக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபைல் அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபைல் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம், பல்காக பண்ணனாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் 21ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அகெயின் இதேமாதிரி இந்த பிளாங்க் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் அப்லோட், அகெயின் செகண்ட் ஃபைல். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்டே வரும்பொழுது இல்லை பல்காக பண்ணணும் அப்படின்னாலும் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் அப்லோட் கொடுத்துட்டு இந்த 3 ஃபைலையும் அப்படி ஒன்று போல் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஷிஃப்ட்டை வச்சு சரியா, இதை வச்சு இப்படி கம்ப்ளீட்டாக அது எப்படி வசதியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஓகே தான். இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகும்னா எல்லா ஃபைல்ஸுமே உள்ளே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் வந்து யாருக்கும் இது வந்து ஷேர் ஆகலை. இப்போதைக்கு வந்து ஃபைல் அப்லோட் மட்டும் தான் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி நம்ம வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ இந்த ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும். அது என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விதமாக அதை ஷேர் பண்ண முடியும். ஒன்று என்னென்னா, இப்போ இதை அப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஜென்ரல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த பீப்புள் வித் ஆக்சஸில் என்ன நம்ம மெயில் ஐடி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். மற்ற யாருக்கும் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ உதாரணமாக நான் என்னோடய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்போது இந்த நோட்டிஃபை பீப்புள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் போகும். இது வந்து நம்ம சென்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன செஞ்சிடும், உடனே மெசேஜ் போயிடும். ஸோ அது வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்ளிக்கு தான் ஷேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கணும். எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லி மாற்றின உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிக்கு ஷேர் ஆகிற மாதிரி க்ரியேட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த லிங்க் வந்து பப்ளிக்கு ஷேர் ஆகிறதுக்கு தயாராகிடுச்சு. அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஷேர்னு கொடுத்தப்பறம் இங்கே ஷேர்டுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும், காட்டும் ஷேர்டுன்னு வரும். அகெயின் இந்த மாதிரி இதை அடுத்த ஃபைல் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஏன்னா சேஃப்டி என்னென்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை ஷேர் பண்ணுறது தான் பெட்டர். அகெயின் ஷேர், இதில் வந்து கிளிக் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்டடுங்கிற எடுத்துகிட்டு எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து காப்பி லிங்க்குன்னு கொடுத்துக்கணும். அதே மாதிரி இதில் வியூவர் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு டன் சாரி எனி ஒன்று வித் லிங்க் கொடுத்துட்டு இங்கே வந்து வியூவர் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டன் அப்படின்னு கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லிங்க்கை வந்து கேட்குறாங்க, இப்போ இந்த லிங்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை அந்த லிங்க்கை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த லிங்க் எப்படி எடுக்கிறதுனா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷேர்ன்னு இருக்கும்.
இதில் காப்பி லிங்க்னு கொடுத்தாலும் சரி, அல்லது ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண, உதாரணமாக நான் வந்து நோட் பேடில் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நோட் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல போய்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட்ஸ் 21 டாக்குமெண்ட். அடுத்து 22வது அக்கௌண்ட்ஸ் 22 டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ டன் கொடுத்துக்கோங்க. அகெயின் அதே மாதிரி கிளிக் பண்ணுறேன். இந்த கார்னரில் கிளிக் 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். ஷேரை கிளிக் பண்ணுறேன். இதில் ஷேர் அப்படின்னு உள்ளே போயிட்டு இதில் வந்து எனி ஒன் வித் லிங்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அகெயின் காப்பி லிங்க், அதுக்கப்புறம் நோட் பேடை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இதுதான் வந்து டிரைவ் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிங்க்கை தான் நீங்கள் என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அது வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. உதாரணமாக நான் சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு டேரெக்டாக அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஒரு வேளை இல்லை நான் தெரியாமல் அந்த ஃபைலை நான் ஷேர் பண்ணிட்டேன், நான் வந்து திருப்பி உடனே அதை எடுத்து விடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இது திருப்பி ஷேர்னு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துட்டு அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இதில் வந்து டன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் அந்த ஃபைல் என்ன செய்யாது, உங்களுக்கு வந்து ஷேர் ஆகாது. ஷேர் பண்ணோன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேர் அண்ட் அகெயின் இதில் போய்ட்டு எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிங்க் வந்து ஷேரபிள் லிங்க் ஆகிடும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணுறதுக்கு காப்பி லிங்க் கொடுக்குறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணக்கூடிய மெத்தட். ஒரு வேறு ஏதாவது நம்ம வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.